Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வாக்கியங்களை தான் பார்க்க போறோம். அந்த மாதிரி 25 டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். இந்த வீடியோ இடையில உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கும். சோ என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். சரி ஓகே फ्रेंड्स. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா அதனால் என்ன அப்படினு சொல்லுவோம்ல. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? So what? Next one. நான் நினைக்கிறேன். நம்ம சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். I think. Next one. அமைதியாக இருக்கேன். நம்ம சொல்லுவாங்க அமைதியாக இருக்கேன் அப்படி சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? Be calm. Next one. நான் ஒரு அவசரத்தில் இருக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா I am in a hurry. Next one. அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அதாவது அவர் தூங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He was asleep. Next one. பீதி அடைய வேண்டாம். நம்ம சொல்லுவாங்க பீதி அடைய வேண்டாம். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா don't panic. Next one. கவலைப்பட வேண்டாம். நம்ம சொல்லுவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't worry. Next one. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பலாம். நீங்கள் எப்போ வந்தீங்க எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when did you come. Next one. வெக்கப்பட வேண்டாம். நம்ம சொல்லுவாங்க வெக்கப்படாத அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't be shy. Next one. அது போய். நம்ம சொல்லுவாங்க அது போய். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? it is a lie. lie means போய். Next one. அது சரி. நம்ம சொல்லுவாங்க அது சரி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? it is a right. Next one. அதில் ஏன் தவறு என்ன? நம்ம சொல்லலாம் அதில் ஏன் தவறு என்ன? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? what is my fault in it. Next one. நான் உண்மையிலே செல்ல வேண்டும். நான் உண்மையிலே செல்ல போகிறேன். I really gotta go. Next one. அதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? I am so glad to hear that. Next one. நான் விரும்பவில்லை. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? I don't want to. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்கு. நான் என் வீட்டில் இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்? நீங்கள் தாங்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் எடுத்து தெரிஞ்சுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். புள்ளிக்கு வாருங்க. அதாவது விஷயத்து வாங்க அப்படின்னு சொல்லலாம். கம் டு தி பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன். நான் சோர்வாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I am tired. நெக்ஸ்ட் ஒன். நான் உங்களுக்கு உதவலாமா? நம்ம கேட்பலாங்க நான் உங்களுக்கு உதவலாமா? Can I help you? Next one. காரை ஓட்ட தெரியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do you know how to drive the car? Next one. நான் உங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டும். இது எப்படின்னு சொல்லலாம்? I have to say something to you. Next one. ரயில் எப்போது புறப்படுகிறது? ரயில் எப்போ போகுது அப்படின்னு கேட்பலாம். When is the train leaving? நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். I feel much better. Next one. உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? What are your hobbies? Next one. காரணம் எனக்கு தெரியுமா? May I know the reason? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். நீ என்ன யோசிக்கிறாய்? இது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்? நீங்கள் தான் காமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஸ்பீக்கிங் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.